உட்கார்றாரு. என்ன கேளுங்க. நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரசன். தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வி கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்கும் மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்து மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு, இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி எங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு, எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுது. எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிட்டேன், அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற, எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன் எடுத்துற. கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்டு இருந்தா பொத்துக்கிட்டு வரும்னு தெரியாது. இதே நிலையில பல பெண்களுக்கு கிடைக்கல, திரும்ப நாங்க விண்ணப்பிக்கலாம், அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டவங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமா பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்துல, பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களெல்லாம் இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்க? எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திரத எந்த தன்மானம் மிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்க? எந்த தாய்? என் தாய் 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறா. அதுலயும் ஒரு அம்மாலாம் காலையில சாயந்தரம் வரைக்கும் காத்துருக்கு, அமைச்சர் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. கொடுமையான இந்த நிலையை மாத்துறதுதான் மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கொடுமையானதுதான். என்ன செய்யறது? இப்படி பார்ப்போம். நான் ஒரு இனம் சார்ந்த மகன், எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது, ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல், தமிழனுக்கு ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை கூட 1/2 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு இது கூட வாங்கிக்க முடியும். வேலைக்கு போறேன், நான் கையேந்தி நிக்கிறேன், ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குறேன். எங்க இருந்து வருது காசு? கொடுமை. சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி, நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை. நாடு, மக்கள், அவர்களுடைய நல்வாழ்வு, நாட்டினுடைய வளர்ச்சி, அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரம் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இதை நான் கும்பிட்டு நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேல ஆணையா சொல்றேன், இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பற்றி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமளா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வெற்றி வேல்னு தூக்கும்போது எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் ஏன்? நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல்ல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்ல தீபிச்சு இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமை. அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுள? யார் என்னோட தர்க்கத்துல நீ ஜெயிக்க போறது சொல்லுங்க? முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளை சொல்லு, உங்க கிருஷ்ணரை இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதமாத்தி வச்சிருக்க. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா?
யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சுட்டான். செத்து போச்சு உங்க அரசு. அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு, ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டு நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து. என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சுக்கணும்? இரு சமூகத்தாரு, நீங்க சிக்கந்தர் தர்காவா நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா இல்ல என் சொந்தக்காரங்க வேறு இந்த மாதிரிதான் சொல்லுங்க. போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி சில்வன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுட்டான். ஒரு இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஒரு இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீ முருகனை வழிபடாதீன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போறாங்க? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாம். முத வழக்கமா அங்க கந்திரி ஆக்கிறதுக்கு கிடாய் வெட்ட போறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அத பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை. எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்துலாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானா? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா இல்ல மதத்துக்காக மனிதனா இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்க மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக அதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இருக்கணும்னு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய? இந்த பிரச்சனைய, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளவு நேரம் என்னை பேச வைக்கிறீங்க. அப்புறம் கலந்துகிட்டு இவர விமர்சனம் கூட இல்லைன்னா தம்பி, RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள? அது RSS இயக்கம். அதனால விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதி. ராஜ்நாத் சிங் பேசுனதுக்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவிட உங்க அமைச்சர், எங்க அண்ணன், உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து
எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய், அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னோண்டா தமிழ இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? ஒரு மணி நேரம் பேசிருக்கல. என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற. நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டேன் வஉசி, சொத்தம்பட்டே வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்துல சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தாரா ஐயா ஈவேரா? இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க? என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ வந்து ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்துல அப்படி ஒரு பாவலம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்க இழுத்து சொத்தம்பட்டை வித்து ஏழையானா என் பாட்டன் பாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயில இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கிறோம் குடுன்ட்டு. நீங்க இது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா. பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும்போது திமுக வந்து உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணு. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவரு கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவரு இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீ காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க நீ. அந்த சூழலா பிஜேபி வந்துரும் வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வரவிட மாட்டேன். இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறிய, வாட்ச்மேனை எதுக்கு போடுறிய? திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருடன் வந்துருவான், கதவை போட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்றதுக்கா வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற? நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருடன் வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் 60 ஆண்டுகளா அதை தவிர எதையும் கொடுக்கல. அப்படின்னா நான் இதை செய்யல, காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது. அதனால இது வந்து நாங்க இந்த வேலையை விரும்பி செய்ய வந்தேன். நான் படம் எடுத்து பழகிதான் வந்தேன். என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம், வரலாறு. இந்த பணியை எங்களை கையெழுச்சிட்டு செய்யறோம். அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது, திராவிட அரசியல் தடுத்தான் பார்த்த. நான் போட்டியிடுறேன்னு நீ சொல்லல, இப்பவும் சொல்ல மாட்டேன். மும்முனை போட்டின்ற அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அவங்களுக்குள்ளதான் போட்டி. எங்களுடைய அரசியலுக்கு, எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது. நீ சொல்ல மாட்ட, என்னை கணக்கிலே வைக்க மாட்ட, என்னை நிராகரிப்ப, புறந்தல்லுவ. ஆனாலும் நாங்க வளர்ந்துக்கிட்டே வருவோம். அப்ப என்னாச்சு? நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீதான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீதான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீதான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே. ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட மோத? நாங்க சின்ன பசங்க தானே. தெய்வம் ஒரு வேட்பாளர், எங்க தங்கச்சி ஒரு வேட்பாளர், இருங்க வேட்பாளர். எளிய பிள்ளைகள் ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்களோட நீ மோது காசு கொடுத்த, நீ தொகுதியை விலை கொடுத்து வாங்குற. நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தனா, நன்மதிப்பை பெற்றிருந்தனா மக்கள் தாங்களாக உனக்கு வாக்கு தருவார். நீ வாங்குற, நாங்க வாக்கை பெறுறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால அம்பேத்கர் காலம் இப்போ அவரே சொல்றாரு, மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரம். அன்னைக்கே வித்துக்கிட்டு இருந்துட்டான்.
அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமகன் வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறவன் பாவிடா, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிடாங்கிறார். அவர் காலத்திலயும் இருந்து. வேற என்னங்கிற அண்ணா என்ன சொல்றாங்க, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான். அப்படி மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறதே அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான் இருக்குது. இந்த காசு கொடுக்கிற இந்த இடத்துல சாராயம், பணம், சாதி, மதம், இந்த அரசியலுக்குள்ள 36 லட்சம் பேர் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இருக்காங்கன்னா அப்ப தூய அரசியலை விரும்புகிற ஒரு கூட்டம் உருவாகி வருதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா ஒரு எளிய மகனை தள்ளி இருக்கான்னா அவன் மாற்றத்தை விரும்புறான், ஒரு நல்ல அரசியலை தேடுறான் என் மக்கள் தான் அர்த்தம். அப்ப அதான் லெலின் சொல்றான், உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. எனக்கு வாக்கு செலுத்தின அந்த 36 லட்சம் மக்களுக்கு உண்மையா இருக்க போராடுறோம். நாங்க ஏன் போய் அவன் போடுறான் போடல அதை பத்தி இல்லை. எங்களுக்கு ஒரு பிறவி கடமை இருக்கு. அதை மனச்சான்று அடிப்படையில் அதுக்கு நேர்மையா வேலை செய்ய நினைக்கிறோம்.